குட் மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு வேளை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அதுல பிரைவேட் IPv4 அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பிரைவேட் IP அட்ரஸ்ங்கிறது இன்டர்னல் பர்பஸ்க்காக நம்ம ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணோம்னா இட் வில் கோ அண்ட் கம்யூனிகேட் வித் பர்டிகுலர் ரிசப்ஷன் டிபார்ட்மெண்ட். ஆனா என் மொபைல் போன்ல இருந்து அந்த ரிசப்ஷன் நம்பரை டயல் பண்ண முடியுமானா டயல் பண்ண முடியாது. அதுதான் பிரைவேட் IP அட்ரஸ், ரைட்? ஸோ இந்த பிரைவேட் IP அட்ரஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு ட்ரை பண்றதுக்காக ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணோம். ஒன்னு சர்வர் 1, இன்னொன்னு சர்வர் 2. அதுல முக்கியமா சர்வர் 1 ஒரு சப்நெட், வெப்ங்கிற சப்நெட் AZ1 172.31.0.0/20ங்கிற சப்நெட். அதுக்கு அடுத்தது சர்வர் 2 கிரியேட் பண்ணோம். அது வேற சப்நெட் 31.80.0ங்கிற சப்நெட் AZ2 அவைலபிலிட்டி ஜோன் 2. இந்த சர்வர் 1 இன்ஸ்டன்ஸை பப்ளிக் IP அட்ரஸ் இல்லாம ஆக்சஸ் பண்ணோம். சர்வர் 2 வந்து பப்ளிக் IP அட்ரஸோட ஆக்சஸ் பண்ணோம். இதுல பப்ளிக் IP அட்ரஸ் இல்லாம கிரியேட் பண்ணோம். ரெண்டுத்துக்கும் ஒரே செக்யூரிட்டி குரூப் தான், விண்டோஸ் ST01ங்கிற செக்யூரிட்டி குரூப் தான், ரைட்? ஸோ ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி இதுல சர்வர் 1, இதுல சர்வர் 2. இதுல பப்ளிக் IP இல்ல, இதுல பப்ளிக் IP இருக்கு. இது வேற நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். டார்க் கிரீன், லைட் கிரீன்ல ஒரு கலர், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். அவைலபிலிட்டி ஜோனும் வெவ்வேறு தான், ஒரே செக்யூரிட்டி குரூப். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி குரூப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என்னுடைய லேப்டாப்ல இருந்து ரிமோட்ல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா எது வழியா கம்யூனிகேட் ஆகுது? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரூலே இல்லாம வச்சிருந்தோம். நம்ம டெமோன்ஸ்ட்ரேஷன் காட்டும் போது என்ன பண்ணேன், உங்களுக்கு ரூலே இல்லாம ஆக்சஸ் பண்ணோம் இந்த பப்ளிக் IP அட்ரஸ் வச்சு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? வி கிரியேட்டட் EC2 இன்ஸ்டன்ஸ் வித்தவுட் இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல். அதுக்கப்புறமேட்டு எனக்குன்னு ஒரு IP அட்ரஸ் மட்டும் நான் என்ன பண்ணேன், அலோ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய லேப்டாப்ல இருந்து இந்த பப்ளிக் IP அட்ரஸை 205.102.73ங்கிற பப்ளிக் IP அட்ரஸ் ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்தானா ஒர்க் ஆச்சு. என்னுடைய லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணதுக்கு இதுல இன்பவுண்ட் ரூல் ரொம்ப முக்கியம். அதுல மை IP அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன், ரைட்? அதுக்கு அடுத்தது இந்த சர்வர் 2. இந்த சர்வர் 2-ஐ பப்ளிக் IP அட்ரஸ் இல்லாம கிரியேட் பண்ணிருக்கோம். என்னுடைய லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக் IP அட்ரஸ் மட்டும்தான் என்னுடைய லேப்டாப்ல இருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். என்னுடைய லேப்டாப்ல இருந்து AWSல இருக்கக்கூடிய பிரைவேட் IP அட்ரஸ் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது, ரைட்? அதுக்காக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஜம்ப் சர்வர் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என் லேப்டாப்ல இருந்து ஆல்ரெடி சர்வர் 1 என்னால் எடுக்க முடியாது. இந்த சர்வர் 1ல இருந்து சர்வர் 2-ஐ எடுக்கிறோம். அதனால இதை நான் ஜம்ப் சர்வர், பேசன் சர்வர்னு சொல்லுவோம். இது ஒரு டெக்னிக்கல் கிடையாது. ஜென்ரலா பீப்புள் அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க. A jump host is also known as a jump server or the basin host. It's a dedicated computer system that act as a secure gateway to access the other system within the network. இந்த நெட்வொர்க்குள்ள, அதே VPC-க்குள்ள, நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை, அந்த VPC-க்குள்ள எந்த சப்நெட்ல இருந்து எந்த சப்நெட் வேணாலும் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த VPC-ல இருந்து எந்த சப்நெட்ல இருந்து எந்த சப்நெட் வேணாலும் வித்தின் தி சப்நெட்டுக்குள்ள இன்பில்ட் ரவுட்டர் இருக்கு. VPC உடைய லோக்கல் ரவுட்டர் AWS கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் ஈவன் இஃப் இட் இஸ் a different network. I can able to communicate because AWS என்ன பண்ணிருக்காங்க, VPC லோக்கல் ரவுட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த சர்வர்ல இருந்து இந்த என்னுடைய லேப்டாப்ல இருந்து இந்த சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் ட்ரை டு ஆக்சஸ். எனக்கு என்ன ஆச்சு, ஆக்சஸ் ஃபெயிலியர். பட் VPC-ல தான் லோக்கல் ரவுட்டர் AWS கன்ஃபிகர் பண்ணிருக்காங்களே, அப்படி இருந்தும் என்னால ஏன் இதை ஆக்சஸ் பண்ண முடியல? ஏன்னா என்னுடைய இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ல நம்ம என்ன கொடுத்திருந்தோம், ரூல் வந்து என்னுடைய IP அட்ரஸ் என்ன கொடுத்திருந்தேன், பப்ளிக் IP அட்ரஸ். என்னுடைய லேப்டாப்புக்குன்னு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுடைய பப்ளிக் IP அட்ரஸ் தான் இந்த இன்பவுண்ட் ரூல்ல அலோவ் பண்ணிருந்தோம், கரெக்டா? So we go back here.
நம்ம கொஸ்டின் கேட்டோம், EC2 இன்ஸ்டன்ஸ் டிஃபரண்ட் சப்நெட் இருந்தா கம்யூனிகேட் ஆகுமா? எஸ், இட் வில் கம்யூனிகேட். VPC உடைய லோக்கல் ரூட்டிங் நமக்கு இருக்கு. It will communicate between all the resources within the VPC. அந்த VPC குள்ளதான் கம்யூனிகேட் பண்ணும். VPC ல இருந்து இன்னொரு VPC கம்யூனிகேட் பண்ணோம்னா நமக்கு பியரிங் வேணும். அது நம்ம டிஃபால்ட்டா கிடையாது. டிஃபால்ட்டா within the VPC குள்ள கம்யூனிகேட் ஆகும். சர்வர் 1 கிரியேட் பண்ணோம், சர்வர் 2 கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சர்வர் 2வை சர்வர் 1ல இருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம். நமக்கு கனெக்ஷன் ஃபெயிலியர். அதனால என்ன பண்ணோம், நம்மளுடைய செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு அலோ பிரைவேட் ஐபி அட்ரஸ், அதாவது இந்த சர்வர் 1 பிரைவேட் ஐபி அட்ரஸ் நான் இங்க சொல்லலாம், இன்பவுண்ட் ரூல்ல சொல்லலாம். ரைட், அதுக்கப்புறமேட்டுக்கு சொன்னதுமே ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். பாருங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் ஆயிடுச்சு. பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல இருந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு இன்பவுண்ட் ரூல ஆட் பண்ணதுக்கு அப்புறம். ரைட், அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல இருந்து நான் என்ன பண்ணேன்னா, சாரி இந்த சர்வர்ல இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பிங் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு பிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் பிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? அகைன் சாரி, விண்டோஸ் லெவல்ல ஃபயர்வால் இருக்கும் சார். ஓகே, நான் அலோ ஐசிஎம்பி ரூலை கிரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்து எனக்கு என்ன ஆச்சு, ஐசிஎம்பி பிங் ஆகல. சோ என்ன ரீசன்? ICMP protocol is not allowed in the security group. Security groupல என்ன சொல்லியிருக்கோம், RDP பப்ளிக் ஐபி அட்ரஸ், என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸும் இன்னொன்னு RDP என்ன சொல்லியிருக்கிறோம், 3389 போர்ட் நம்பர், இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டி குரூப்ல மறுபடியும் நான் இப்ப என்ன சொல்லலாம், அலோ ICMP அப்படின்னு நான் சொல்லலாம் இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ். இந்த மிஷின்ல இருந்து பிங் பண்ண பிங் ஆகுமா? பிங் ஆகாது. ஏன்னா ICMP அலோடு எந்த ஐபி அட்ரஸுக்கு, சர்வர் 1ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு தான். அப்ப இந்த சர்வர் 2ல இருந்து நான் திருப்பி பிங் பண்றப்போ இவர் என்ன பண்ணலாம், அலோ பண்ணலாம். நான் தான் ICMP சொல்லிட்டேன்னா, ICMP சொல்லி இருக்கிறோம், ஆனா சர்வர் 1 பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு தான் சொல்லியிருக்கோம். அப்ப சர்வர் 2 பிரைவேட் ஐபி அட்ரஸையும் நான் சொல்லலைன்னா ஐ கேனாட் ஏபிள் டு பிங். அதுதான் நம்ம பார்த்தீங்க. ரெண்டு ICMP ரூல் எழுதிருக்கோம், ரெண்டு பிரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு. அதுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட், ஐ கேன் ஏபிள் டு பிங். ரைட், ரெண்டாவது என்ன டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், டிஎன்சி போர்ட் டெஸ்ட். சரி, ஓகே, பிங் ஓகே. இப்ப பிங் இல்ல, மேனேஜர் என்ன சொல்றாருன்னா RDP எனேபிள் பண்ணிருக்கு, சர்வர்ல இருந்து ரீச்சபிள் ஆகுதான் டெஸ்ட் பண்ணி பாரு விண்டோஸ் சர்வர்ல இருந்து. இது விண்டோஸ்லயும் இந்த கமாண்ட் இருக்கு, லினக்ஸ்ல வேற கமாண்ட், பட் கான்செப்ட் இருக்கு. டிஎன்சி கமாண்ட் லினக்ஸ்லயும் ஒர்க் ஆகும். என்ன பண்ணலாம், பர்டிகுலர் போர்ட் நம்பரை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பர்டிகுலர் 3389 போர்ட் நம்பரை டெஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க நமக்கு சக்சஸ். ஆனா சர்வர் 2ல இருந்து எனக்கு என்ன ஆச்சு, சர்வர் 2ல இருந்து என்ன ஆச்சு, எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? சர்வர் 2ல இருந்து RDP ஏன் ஃபெயிலியர் ஆயிருக்கு? ஏன்னா ICMP ரூல் நம்ம அலோவ் பண்ணல. ICMP ரூல் என்ன அலோவ் பண்ணியிருக்கோம், RDP பப்ளிக் ஐபி அட்ரஸுக்கும் சர்வர் 1 பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் சொல்லியிருக்கோம். சர்வர் 2ல இருந்து நான் RDP எடுக்கலங்கிறப்போ செக்யூரிட்டி குரூப் நான் என்ன பண்ணிருக்கலாம், அலோவ் பண்ணிருக்கலாம். செக்யூரிட்டி குரூப் அலோவ் பண்ணிருக்கலாம். ஸோ ஓவராலா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எந்த கம்யூனிகேஷன் நடந்தாலும், இன் அண்ட் அவுட் எங்க எனக்கு நடந்தாலும் அதோடைய புரோட்டோகால் என்ன, அதோடைய ஐபி அட்ரஸ் என்ன, அதோடைய புரோட்டோகால் என்ன, அதோடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு நான் இங்க செக்யூரிட்டி குரூப் கிட்ட சொன்னாதான் கம்யூனிகேட் ஆகும். ஸோ ஒரு ரெண்டு சிஸ்டம் EC2 இன்ஸ்டன்ஸ் கம்யூனிகேட் ஆகிறதுக்கு நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப். ரெண்டு சர்வர் EC2 இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட், செக்யூரிட்டி குரூப் ரொம்ப பெரிய மேஜர் ரோல பிளே பண்ணுது. இன்பவுண்ட் ரூல் அப்படிங்கிறது இருக்கு, அவுட்பவுண்ட் ரூல்ங்கிறது இருக்கு. ஸோ ஒரு சிஸ்டம் கம்யூனிகேட் ஆகல, சர்வர்ல EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரெண்டும் கம்யூனிகேட் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் வைஸ் டெஸ்ட் பண்ணலாம். போர்ட் வைஸ் டெஸ்ட் ஆகுதா, ரீச்சபிள் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது போர்ட் வைஸ் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ வேற இஷ்யூ. இப்ப அதாவது AWSல செக்யூரிட்டி குரூப் ப்ராப்ளம் இல்ல. உதாரணத்துக்கு 338 அப்படிங்கிற போர்ட் நம்பர் இங்க வந்துருச்சு, அப்படி இருந்தா அவரால் ரிமோட் எடுக்க முடியல, RDP எடுக்க முடியல. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இன் AWS செக்யூரிட்டி குரூப், இட் மைட் பி அ ப்ராப்ளம் இன் சம்வேர் எல்ஸ். அவ்வளவுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ரைட், பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சும் பண்ணலாம், நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் பண்ணலாம், பட் பண்ணக்கூடிய ரூல் அங்க அலோடு இருக்கான்னு பார்க்கணும்.
நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது செக்யூரிட்டி குரூப் உடைய ரூல்ஸ் இன்பவுண்டு எல்லா கனெக்ஷன்ஸ்க்கும் எல்லா பேக்கெட் டிரான்ஸ்ஃபருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர். ரைட்? இதோடைய லிமிடேஷன் இருக்கு. இதோடைய லிமிடேஷன் ஒண்ணு இருக்குது. இந்த செக்யூரிட்டி குரூப் எவ்வளவு கிரியேட் பண்ணலாம்? எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்கு நமக்கு. Right? Limitation of security group rules. செக்யூரிட்டி குரூப்ல டிஎன்எஸ் நம்ம பிளாக் பண்ண முடியாது. ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். இங்க லிமிடேஷன் சொல்லல. லெட்ஸ் கோ அண்ட் ஓபன். ஒரு செக்யூரிட்டி குரூப்ல மேக்ஸிமம் 60 ரூலை கிரியேட் பண்ணலாம், இன்பவுண்ட் அவுட்புட்டை சேர்த்து. ரைட்? ஐ கிவ் திஸ் லிங்க் டு டாக்குமெண்ட். இதுல எல்லா லிமிடேஷனும் இருக்கும். ஏடபிள்யூஎஸ் விபிசி உடைய கோட்டாஸ், அதுல செக்யூரிட்டி குரூப்பும் இருக்கு. பர் ரீஜியனுக்கு 5 விபிசி தான் கிரியேட் பண்ண முடியும். சப்நெட் நம்பர் 200 தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் சம் லிமிடேஷன். ரைட்? Coming back to our first slides. அதுக்கு அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் நிறைய இருக்கு. அந்த லினக்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? விண்டோஸ்ல ரிமோட் ஆர்டிபி எடுக்கிற மாதிரி லினக்ஸ்ல SSH எடுக்கிறோம். குட்டியில் எக்ஸல் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் நமக்கு இருக்கு. எந்த சாஃப்ட்வேர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீமு, எக்ஸல், குட்டி, ஈவன் விண்டோஸ் உடைய கமாண்ட் ப்ராண்ட் பவர்ஷெல் கூட நீங்க SSH எடுக்கலாம். We created one Linux EC2 instance. அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனதும் அதோடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்தோம். ஸோ அதை டிஃபால்ட் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா நமக்கு எரர் அடிக்கும். நம்ம என்ன சொல்லலாம்? நோ அத்தன்டிகேஷன் மெத்தட் இஸ் மென்ஷன்ட். ஜஸ்ட் ஐபி அட்ரஸை மட்டும் என்டர் பண்ணக்கூடாது. இல்ல கமாண்ட் லைன்ல நீங்க விண்டோஸ் உடைய கமாண்ட் லைன்ல ஆக்சஸ் பண்ணாலும் சி பெர்மிஷன் டினைட். பிகாஸ் நமக்கு என்ன அதுல மென்ஷன் பண்ணல, நோ கீ ஹாஸ் பீன் ஃபவுண்ட். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க கீயை கன்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அந்த கீயை நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த கீ பேரை நம்ம PEM செலக்ட் பண்ணிக்கலாம், PPK செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இல்ல சார் இங்க PPK தான் கேட்கறாங்க அப்படின்னா இந்த என்கிட்ட PEM ஃபைல் தான் இருக்குங்கிறப்போ புட்டிங்ங்கிற சாஃப்ட்வேர் மூலமா இந்த PEM என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு சேவ் தி பிரைவேட் கீ அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்பிரஸ் கீ மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். நீங்க சொல்லி சேவ் அஸ் தி பிரைவேட் கீன்னு கொடுத்துட்டீங்கன்னா linux.ppk நமக்கு ஒரு ஃபைல் சேவ் ஆயிரும். பெம்ல இருந்து PPKவை சேவ் பண்ணக்கூடிய மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம இந்த புட்டியோட செஷன்ல அத்தன்டிகேஷன் ப்ரௌசர் என்னுடைய PPK ஃபைல் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் EC2-user. இந்த இடத்துல இம்போர்ட் பாஸ்வேர்ட் 12345 கொடுத்துருந்தோம். அதாவது இந்த கீ பாஸ்பரஸ் கீன்னு இருக்கு பாத்தீங்களா, கன்ஃபார்ம் பாஸ்பரஸ் கீ. இந்த கீயை தான் இந்த இடத்துல என்டர் பண்றோம். இது அந்த EC2 இன்ஸ்டன்ஸ், அதாவது இந்த கீ பேர் யாராவது ஆக்சஸ் பண்ணோம்னா கொஞ்சம் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி கைட்லைன்ஸ், அப்படி ஒரு ஹார்டனிங் கைட்லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது பிரகாரம் நம்ம இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் போடுறோம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த பாஸ்வேர்டு இந்த ஃபைல் இருந்துச்சுன்னா போது இந்த சர்வர் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்றலாங்கிற மாதிரி ஆயிரும்.
அதனால இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும். அதுதான் இந்த பாஸ்பரஸ் கீ. ஸோ இதை என்டர் பண்ணதும் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தி சர்வர். ரைட். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா செஷன் மேனேஜர்னு ஒண்ணு இருக்குது. இது தனி ஒரு கான்செப்ட். பப்ளிக் ஐபி அட்ரஸே இல்ல அப்படின்னாலும் இந்த எஸ்எஸ்எம் ஏஜென்ட் இந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இதுல கனெக்ட் பண்ணி ப்ரௌசர்ல கனெக்ட் பண்ணலாம். ப்ரௌசர்ல நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு செக்யூர் கனெக்ஷன்ஸ். சரிங்களா? நேத்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா எனி ஐபி அட்ரஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எஸ், கனெக்ட் பண்ணலாம். அது செக்யூரான்னு கேட்டீங்கன்னா ரியல் டைம்ல அப்படி பண்ண மாட்டோம். ரியல் டைம்ல 0.0.0.0 கொடுத்துரு. இதை பத்தி நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன். அது உங்களுக்கு நான் பேசுறதுக்கு புரியல அப்படின்னா சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ். ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? எனக்கு T2 மைக்ரோ இருக்கு, T3 நானோ மாத்தணும், T3 நானோல இருந்து T2ல இருந்து T3க்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃபேமிலியில T3 நானோல இருந்து T3 மைக்ரோ. ஸோ சேஞ்சிங் ஃபைல் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடலாம். சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். இந்த ஆப்ஷன் கிரேட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாப்டு ஸ்டேட்டஸ்ல இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்பை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். பேசிக்கலி ரேம் CPU இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அதுதான் இன்ஸ்டன்ஸ் டைப்பை சேஞ்ச் பண்றோம். அந்த பர்பஸ் எதுக்காக? இன்க்ரீசிங் சர்வர் கெப்பாசிட்டி. இன்னைக்கு பார்க்கணும்னு டிஃபைன் பண்ண ரோல். இதோட நம்ம எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? நோப்பா. AWS save close A4 ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், 2 EC2 இன்ஸ்டன்ஸ் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? 2 EC2 இன்ஸ்டன்ஸ். Okay, I'll go here. ஓகே, லாகின் பண்ணிட்டேன். EC2 அப்படின்னு செலக்ட் பண்றேன். launch instance Windows Server. Server 2. Pair. Any subnet is fine. நான் இதுல வெப்னு போடுறேன். Select an existing security group, Windows SC. Windows SC அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வெப் சர்வரா மாத்துறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்போ இந்த சர்வரை வெப் சர்வரா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
அமைதியா இருக்கீங்க. ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். கரெக்ட். ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணாம ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணாம போர்ட் 80 மட்டும் அலோவ் பண்ணலாமா? போர்ட் 80 மட்டும் அலோவ் பண்ணலாமா? நோ. போர்ட் 80 அலோவ் பண்ணியிருக்கணும் இங்க செக்யூரிட்டி குரூப்ல. கரெக்ட். அந்த சர்வருக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு ஐபி அட்ரஸ் எனக்கு தேவையில்லை. ரைட் கிளிக் யூடியூப் ஓப்பன். என்ன அந்த ஆர்டிபி ஐசிஎம்பி எல்லாம் போட்டிருந்தோம்ல, அது ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ். I'll go and delete this. delete RDP with private IP address. delete public IP address என்னோட IP address மட்டும் இருக்கட்டும். நீ சொல்ற அந்த போர்ட் 80 நான் அலோவ் பண்ணிடுறேன். TTP ரூல் எனின்னு கொடுத்துட்றேன். எனின் ரியல் டைம்ல கொடுக்கக்கூடாது. இப்ப எனின்னு கொடுத்துட்றேன். இப்ப எனின்னு கொடுத்ததுனால இதோடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் எங்க இருக்கு? I'll go and get the public IP address. இன்னைக்கு இந்த ஐபி அட்ரஸ் ஓப்பன் ஆயிருமா? ஆகல. ஸோ சம் சாஃப்ட்வேர் அதுல இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஒரு HTML ப்ரோக்ராம், பைத்தான் ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் நம்ம அதுல ரன் பண்ணியிருக்கணும். ரைட்? அதுதான் IIS அப்படிங்கிற சர்வர். ஒரு ரோல். IISங்கிறது என்னது? ஒரு ரோல். இப்ப இந்த சர்வர்ல டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்க லேப்டாப்ல சொல்றாங்க. உங்க லேப்டாப் உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஆனா MS ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணாம டாக்குமெண்ட் பிரசன்டேஷன் எக்ஸல் சீட் பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியுமா? சம் அப்ளிகேஷன் ஹேஸ் டு ரன் ஆன் தட். அதுக்கு மேலதான் அந்த அப்ளிகேஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸா இருந்துச்சுன்னா IIS அப்படிங்கிற சர்வீசஸ் ரன் பண்ணுவாங்க. ரோலை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. IISங்கிற ரோலை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. IAS என்னதுங்க? IAS stands for Internet Information Services. இப்போ IASங்கிறது என்னதுன்னா விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோல். ஒரு ரோல்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி. பேக்கேஜ் மாதிரி. ஆமா, ஒரு பேக்கேஜ் மாதிரி. இன்பில்ட் பேக்கேஜ் இது. எப்படி MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணாதான் அதுல நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ண முடியுமோ, இதுல என்ன பண்றோம்னா IIS இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும் உங்களுக்கு? IAS ஆக்சுவலி பிரசன்டேஷன் இது விண்டோஸ்ல வெப் சர்வர். வெப் சர்வர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அதுல டவுட் இருக்கா? நோ சார். வெப் சர்வர், வெப் கண்டென்ட், பேஜ், கிளைண்ட், வெப் URL, இல்லைன்னா அது URN கூட சொல்லுவீங்களா?
இதுல வெப் பேஜ்னா என்னது? இந்த அப்ளிகேஷன் ஒரு ஒரு வெப் சர்வீஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வெப் பேஜ் போகணும் அப்படின்னா வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணணும், கிளைண்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அந்த ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ், யூஆர்எல் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும், டிஎன்எஸ் என்ட்ரிஸ், அந்த வெப் சர்வீஸ் ரன் பண்ணணும். நிறைய வார்த்தை ஒண்ணு சொல்றீங்க. வெப் சர்வீசஸ் இன்னும் சொல்லுங்க பாப்போம். வெப் வெப் சர்வர், வெப் கிளைண்ட், வெப் சர்வீஸ், அப்புறமா அந்த யூஆர்எல் டிஎன்எஸ் என்ட்ரிஸ் போடுவாங்க இல்லையா, அப்பதான் அந்த யூஆர்எல் டிஎன்எஸ் என்ட்ரி, டொமைன் நேம் கான்ஃபிகர் பண்றதுதான் டிஎன்எஸ். டொமைன் நேம் கான்ஃபிகர் பண்றது. நமக்கு இப்ப டொமைன் நேம்லாம் கிடையாது, ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓ இந்த வெப் சர்வருங்கிறது எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப இதை நான் வெப் சர்வர்னு சொல்லிட முடியுமா? இல்ல. ஓ இதை எதனால நான் இது வெப் சர்வர்னு சொல்லுவேன்? After installing IAS role on this EC2 instance, this server is a web server, right? Yeah. இப்ப இதுல வெப் கிளைண்ட் யாரு வெப் கிளைண்ட்? யூசர் நான் தான். கரெக்ட்டுங்களா? என்னோட லேப்டாப் உடைய ப்ரௌசர் அப்ளிகேஷன் என்னது? இதுல நான் யூசரு, ஒரு ப்ரௌசர். என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன்? என்னுடைய வெப் கிளைண்ட் ப்ரௌசர். நீங்க யூஸ் பண்ற எல்லா ப்ரௌசரும் இதுல வந்துரும். இவரு வெப் கிளைண்ட். வெப் சர்வர் யாரு, வெப் கிளைண்ட் யாரு வந்துருச்சு, ரைட்? வெப் சர்வர் யாரு, வெப் கிளைண்ட் யாரு வந்துருச்சு. இந்த வெப் சர்வீஸ் நான் கடைசியா வரேன். இப்ப இதுல ஒரு டிஃபால்ட்டா ஒரு பேஜ் ஓபன் ஆகுதா? இப்ப எனக்கு aws.com போறேன். AWS ஆர்டிக்கல், நான் ஒரு ஆர்டிக்கலை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? AWS உடைய டாக்குமெண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ். இதுல இன்னொரு வார்த்தை சேர்க்கிறேன் பாருங்க. இந்த வெப் பேஜுக்கு முன்னாடி வெப்சைட். A website contains a multiple page. Website contains multiple page. இப்ப பாத்தீங்கன்னா இதுல EC2 instance get started overview போறேன். எனக்கு மேல URL பாருங்க. HTTPS. எக்ஸாம்பிள், இதோடைய வெப்சைட் உடைய URL என்ன? HTTP இல்ல HTTPS ஏதாவது ஒண்ணு. https.start.aws.com. இதுல வெப் பேஜ் நான் எதை சொல்லுவேன்? HTTPS தான். ஸ்லாஷ் போட்டு white paper latest aws.com introduction .html. இந்த .htmlங்கிறது தான் எனக்கு ஒரே ஒரு பேஜ், ரைட்? வெப் பேஜ்ங்கிறது இட்ஸ் a part of website which contains a document or information, text, video, எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இப்ப நான் வேற பேஜ் கிளிக் பண்றேன், சர்வர் கைட்லைன்ஸ் EC2 RDS கிளிக் பண்றேன். இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? RDS வந்திருக்கு, RDS கைட்லைன்ஸ். இப்ப எனக்கு கம்ப்ளீட்லி வேற URL வெல்கம்னு வந்திருக்கு பாருங்க. URL வேற, மேல இருக்க URL கீழ இருக்க URL ஒண்ணு கிடையாது இல்ல. இது ஒரு டாக்குமெண்டேஷன், welcome.html. வெப் கண்டென்ட்ங்கிறது தான் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். இங்க தான் இருக்கும். டெக்ஸ்டா, இமேஜா, வீடியோவா, ஆடியோவா, நீ என்ன இருக்குங்கிறத அதுதான் வரும். பேசிக்கலி இது என்னது? வெப் கண்டென்ட்ங்கிறது என்னது? இட்ஸ் ஷோன் ஆஸ் அன் வெப் பேஜ். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது? இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரோக்ராம். வெப் URL
அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்தோம். www.com வெப்சைட் உடைய URL. இதுதான் ஆக்சுவலி URL. தி அட்ரஸ் ஆஃப் தி வெப் ரிசோர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இட் குட் பி DNS நேம்ல இருக்கலாம் ஆர் IP அட்ரஸ்லயும் இருக்கலாம். IPv4லயும் இருக்கலாம், IPv6லயும் இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். IPv4 ஆர் DNSங்கிறது ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய docs. இதுல என்ன வரும்? docs.aws.com. இதில் நீங்க புரிஞ்சுக்கிட்டது வெப் சர்வர், வெப் கிளைண்ட் எல்லாம். இந்த வெப் பேஜ் எதாவது, வெப் கண்டென்ட், இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சதா. இந்த டெக்னிக்கல் வார்த்தை. நம்ம இப்போ எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி வெப் சர்வரா மாத்துறாங்க, இதுல எப்படி கண்டென்ட் வெப் பேஜை கிரியேட் பண்றாங்க, இதுல எப்படி வெப் பேஜ் வெப் கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க. இதுல IAS இருந்தா என்ன ஆகும்? IAIS. இதுல IAS தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வெப். We call them structure. இதெல்லாம் இருக்கணும் அதுல. How important is IIS? இந்த IISங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர். IIS stands for Internet Information Services. The inbuilt role in Windows servers. It listens. இன்பில்ட்டா நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இல்லல்ல. Inbuilt role, I can say that inbuilt role available in Windows Server. To make it by as default, it will not install. Okay. Okay, va? By default, not install. Windows Server has many inbuilt role availables, but it not install. Listen HTTP and HTTPS port numbers. Right? We call them native web server. Windows native web server. Best example என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. I want to do a documentation. Documentation போலன்னா எனக்கு என்ன வேணும்? என்னுடைய லேப்டாப்க்கு மேல நான் என்ன பண்ணிருக்கலாம்? லேப்டாப் மேல நான் என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம்? MS Office, கரெக்டா? MS Office. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. So I have to install MS Office. சரி, நான் MS Office இன்ஸ்டால் பண்ணல. இது மைக்ரோசாஃப்ட் உடைய ப்ராடக்ட். எனக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஆகாது. எங்க கம்பெனி சைனால இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம்? மைக்ரோசாஃப்ட் போடாம கிங் சாஃப்ட்னு ஒண்ணு போடுவோம். இது கேள்விப்பட்டிருக்கிறது கம்மிதான். இது ஒரு ஆபீஸ். MS Office என்ன வேலை பண்ணுமோ அதே வேலை இது பண்ணும். இது நம்ம அதிகமா யூஸ் பண்றது இல்லை. நீங்க சைனாவோட கஸ்டமரோட ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கும். இல்ல நான் லினக்ஸ் OSல MS Office இந்த கிங் சாஃப்ட் போட முடியுமானா அங்க வந்து ஓபன் ஆபீஸ் போடுவோம். லிப்ரா அப்பாச்சி ஓபன் ஆபீஸ். இது லினக்ஸ் சாஃப்ட். இது என்ன பண்ணும்? இதுவும் டாக்குமெண்டேஷன் தான். இது என்னுடைய இன்னொரு லினக்ஸ் லேப்டாப்ல நான் போடுவேன். What we are understanding here, documentation அப்படின்னா MS Office ஒருத்தம் கிடையாது. இன்னும் காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 100+ காம்படிட்டர் இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல அதிகமா யூஸ் பண்றது US கிளைண்ட் கிட்ட வேலை பார்க்கறதுனால MS Office தெரியும். கரெக்ட்டுங்களா? இப்ப அதே மாதிரி இந்த சர்வரை வெப் சர்வரா மாத்துறதுக்கு
என்கிட்ட நேட்டிவ் மைக்ரோசாஃப்டே அவனே கொடுக்கறது தான் ஐஐஎஸ். மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றான், ஐஏஎஸ் நீ போட்டுக்கோ. இங்க போனீங்கன்னா என்னுடைய சர்வர்ல சர்வர் மேனேஜர் அப்படின்னு அவன் ஓபன் பண்ணலாம். இது எப்படி நான் இன்ஸ்டால் பண்றது, இந்த நேட்டிவ் வெப் சர்வரை, ரைட்? இன்ஸ்டாலிங் IAS role on the Windows server. நீங்க என்ன பண்ணலாம், சர்வர் மேனேஜரை ஓபன் பண்ணலாம். சர்வர் மேனேஜர் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஆட் ரோல் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஆட் ரோல், அதுக்கு அடுத்தது ஆட் ரோல். இந்த ஆட் ரோலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரோல் காட்டும் உங்களுக்கு. என்ன காட்டும் உங்களுக்கு? நிறைய ரோல் காட்டும். லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மேல பாருங்க ப்ளூ கலர்ல லோட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. இன்வென்டரி அது டிஸ்கவர் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் கலெக்டிங் தி இன்வென்டரி இன்ஃபர்மேஷன். ஆட் ரோல், ரைட்? யூ வில் ஹாவ் அ விசார்ட் லைக் திஸ். உங்களுக்கு இந்த மாதிரி விசார்ட் வந்துடும். இந்த விசார்ட்ல we are going to select role. நெக்ஸ்ட், இது நம்ம இன்டர்நெட் இல்லைன்னாலும் பண்ணலாம். இது இன்டர்நெட் இல்லைனாலும் பண்ணலாம், ஏன்னா அது இன்பில்ட் ரோல் இல்ல. இது இன்பில்ட் ரோல். இங்க பாருங்க சர்வர் ரோல்ஸ். இதுல ஆக்டிவ் டைரக்டரி வேணுமா, டிஹெச்சிபி வேணுமா, டிஎன்எஸ் வேணுமா, ஹோஸ்ட் ஹைப்பர்வி வேணுமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு விண்டோஸ் வெப் சர்வர் வேணுமா அப்படின்னு அது கேட்கும். எஸ், நீங்க இதை தான் செலக்ட் பண்ணணும். எஸ், செலக்ட் வெப் சர்வர். இப்ப இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன், ரைட்? பிஃபோர் இன்ஸ்டாலிங் IAS. என்ன ஃபோல்டர் இருக்கு? ஐநெட்பப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா உங்களுக்கு? இது நம்ம ரோல் அங்க செலக்ட் பண்ணதுனால இப்ப கிரியேட் ஆனது. ஆக்சுவலி முதலே காமிச்சதுன்னா அது கூட உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் கூட இருக்காது ஐநெட்பப். இப்ப ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. அது ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்னுடைய ப்ரௌசர் போறேன். ப்ரௌசர் போறேன். The 127.0.0.1ங்கிறது என்ன ஐபி அட்ரஸ் சொல்லுங்க பாப்போம். 127.0.0.1 loopback 0.1 loopback 127.110.10.100 loopback loopback தான். என்டையர் அந்த நெட்வொர்க்கே என்னது? loopback லூபேக் நெட்வொர்க் தான். இந்த ஆர்டிபி எடுத்திருக்க இந்த பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நான் லூபேக் ஐபி அட்ரஸ் 127.0.0.1 போட்டா எனக்கு என்ன ஓபன் ஆகும்? எனக்கு என்ன ஓபன் ஆகும்? சொல்லாம இருக்கீங்க. 127.0.0.1 போட்டா எனக்கு என்ன ஆகும்? என்னுடைய சர்வர் லோக்கலா என்ன அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் ஆயிட்டு இருக்கோ அதோட ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைக்கும். கரெக்டா? இப்ப எனக்கு என்ன காட்டுது ரிசல்ட்? கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். இது அந்த சர்வர்ல இருந்து போட்டா மட்டும்தான் வரும். பிஃபோர் IAS இன்ஸ்டால் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப IAS இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு திருப்பி வந்து பார்க்க போறோம். ஓகே ஓகே
இப்ப எப்படி மைக்ரோசாஃப்டுடைய நேட்டிவ் வெப் சர்வர் ஐஏஎஸ்ஓ, மைக்ரோசாஃப்டுடைய நேட்டிவ் வெப் சர்வர், இப்ப எம்எஸ் ஆபீஸ் மாதிரி, கிங் சாஃப்ட், லிபரா மாதிரி இவங்க கிட்டயும் வேற ஏதாவது இருக்குதா? கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ லிப்ரா ஆபீஸ் நான் லினக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? இது விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம், விண்டோஸ்லயும் பண்ணிக்கலாம். நீங்க அந்த சாஃப்ட்வேர் EXE ஃபைல் அவைலபிளா இருக்கும். கிங் சாஃப்ட் பண்ணிக்கலாமா? கிங் சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? என்னால பண்ண முடியுமா? டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை என்னால அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். என்னோட ஃப்ரீ டவுன்லோட் சாஃப்ட்வேர் ஐ கேன் இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ், மேக், லினக்ஸ், எதுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம். I can install this application. WPS Office is nothing but Kingsoft Office. Kingsoft is அவங்களுடைய கம்பெனி நேம், WPS அவங்களுடைய ப்ராடக்ட் நேம், ரைட்? இது நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி IAS விண்டோஸ் சர்வர்ல இன்ஸ்டால் பண்றோம், IAS விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்றோம், அதனால அது வெப் சர்வரா மாறுது. அது இல்லாம நீங்க வேற என்ன பண்ணலாம்? Apache HTTP சர்வர் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இல்லாம வேற என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம்? NGINX விண்டோஸ் அப்படின்னு போட்டு நீங்க விண்டோஸ்க்கு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு சாஃப்ட்வேர், ரைட்? இது இல்லாம நமக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. லைட் HTTPD விண்டோஸ். பேசிக்கலி ஒரு சர்வரை வெப் சர்வரா மாத்துறதுக்கு என்ன பண்றோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எய்தர் ஐ கேன் கோ வித் நேட்டிவ் மைக்ரோசாஃப்ட் MS ஆஃபீஸ் மாதிரி நேட்டிவா இருக்கக்கூடிய, ஐ கால் திஸ் IAS as an நேட்டிவ் வெப் சர்வர், விண்டோஸ் நேட்டிவ் வெப் சர்வர். மோஸ்ட்லி அதுதான் எல்லாரும் போடுவாங்க. ஒரு சில கம்பெனில மட்டும், ப்ராஜெக்ட்ல மட்டும் they might be install NGINX or they might be install Apache HTTP server on Windows or Linux, right? A native web server role or package is IAS. Now the packagingகிறது இன்பில்ட்டா இருக்குது, அது பேக்கேஜ், அதுல எந்த டவுட்டும் இல்லை நமக்கு. ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும், இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோல்டர் வந்திருக்கா. ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன், ஆஃப்டர் IAS இன்ஸ்டாலேஷன், இதுதான் டிஃபால்ட் டைரக்டரி. இதுக்கு பேர் என்ன? டிஃபால்ட் டைரக்டரி. சாஃப்ட்வேர்லாம் C டிரைவ்ல தானே போய் உட்காருது, C டிரைவ்ல ப்ரோக்ராம்ஸ்ல தானே போய் உட்காருது. IAS உடைய டிஃபால்ட் டைரக்டரி இதுதான். ஃபோல்டர், டைரக்டரினா ஃபோல்டர், அந்த அப்ளிகேஷன் பேக்கேஜ் எல்லாம் இதுல தான் போய் உட்காரும். இப்போ இதுல www ரூட்னு ஒண்ணு இருக்கு, அதுல IAS ஸ்டார்ட்னு ஒண்ணு இருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன், ஒரு பெயிண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் நமக்கு, ஒரு இமேஜ். இந்த இமேஜ்ல என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வெப் சர்வர். இங்க பாருங்க, வெல்கம் டு வெப் சர்வர், இட்ஸ் ரன்னிங் on EC2 instance. இப்படின்னு ஒரு பெயிண்ட்ல ஒரு இமேஜ் நான் எடிட் பண்ணியிருக்கேன். www ரூட்டுக்குள்ள இருக்குது. இது எங்க இருக்கு? www ரூட்டுக்குள்ள இருக்கு. File exit. It is on the www.ias png அப்படிங்கிற ஃபைல். இந்த ஃபைல் தான் எனக்கு வெப் ப்ரௌசர்ல ஓபன் ஆகும். நான் இங்க ஃபைல் க்ளோஸ். இந்த ஃபைல் தான் வெப் ப்ரௌசர் ஓபன் ஆகும்னு சொல்றீங்க, புரியல. ஆமா, இங்க பாருங்க, இப்போ இந்த ஃபைல் நான் இங்க இந்த இடத்துல லூபேக் ஐபி அட்ரஸ் முதல்ல எனக்கு ஓபன் ஆச்சு, ஆகலல்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆகல. இப்ப பாருங்க அது ஓபன் ஆகும். இந்த லோக்கல் 127.0.0.1 என்ன இருக்கு?
சர்வருக்குள்ள இருக்கு. இப்ப இந்த ஐபி அட்ரஸ் நீங்களும் என்டர் ப்ரௌசர் பண்ணி பாருங்க உங்க லேப்டாப்ல. என்ன ஐபி அட்ரஸ்? உங்க ப்ரௌசர்ல 323815637 இந்த ஐபி அட்ரஸ் உங்க ப்ரௌசரையும் ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் ஆச்சா? ஏன்னா நம்ம எனின்னு கொடுத்துருக்கோம், 000 எனின்னு கொடுத்துருக்கோம். ஐபி அட்ரஸ் வந்து 3.238 ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. 238 156 156.37. சூப்பர், அதே பேஜ் வந்துருச்சு. எப்படி? அதுதான் வெப் சர்வர். நம்ம ஐஏஎஸ் அது இன்ஸ்டால் பண்ணதுனால தட் பிகம் வெப் சர்வர். இப்ப இந்த பேஜ் எப்படி வந்துச்சு? இன்டர்நெட் உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் அந்த பேஜ்ல. இது வந்து பெயிண்ட்ல பேஸ்ட் பண்ணீங்க. அதாவது டிஃபால்ட் அப்ளிகேஷன். இப்ப அந்த பெயிண்ட கூட நான் மாத்திரம் பாருங்க. இப்ப போயிட்டு மறுபடியும் திஸ் பிசி. அதாவது இப்ப இது வெப் சர்வர். எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால என்னால டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி நான் வேற ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். index.html index.html. இப்ப போயிட்டு இதுல ஒரு ப்ரோக்ராமிங், HTML ப்ரோக்ராமிங், ஹெட் டைட்டில் என்னுடைய AWS வெப் சர்வர் பாடி வெல்கம் டு AWS EC2 instance demo. This is the web server on Windows IAS. Start. Okay. This is a web server on IAS. போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆயிருக்கும். இப்ப இந்த index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம். அதையும் ஸ்கிரீன்ஷாட்டா போடுறேன். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். index.html டிஃபால்ட்டா எனக்கு இந்த பேஜ் இப்படி ஓபன் ஆயிடுச்சு. என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். HTML ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபைல் ஃபார்மட்ல இருக்கும். வியூல போயிட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன், இது என்ன பண்ணணும்னா வியூல போயிட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இது TXT ஓபன் ஆகும். ஃபைல் என்ன இருக்கு? TXT இருக்கு. எனக்கு இது என்னவா சேவ் ஆகணும்னா HTML சேவ் ஆகலாம். HTML ஒரு ப்ரோக்ராம். அதனால இதை ரீநேம் பண்ணிடுறேன். இப்படி இது என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து ரீநேம் பண்றேன். HTML எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க எஸ் அப்படின்னு கேட்கும். ரீநேம் எஸ் கொடுத்துடுறேங்க. கண்டிப்பா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும் index.html. இப்போ உங்க வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஒரு URL இப்போ ஓபன் பண்ணீங்கல்ல, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க.
ஒண்ணுமே வரலையே. வந்துடும். வெல்கம் டு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் டெமோ. This web server, this is web server. பாருங்க. வந்துச்சா? ம். இப்போ இது வெப் பேஜ். இப்போ நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு give me a HTML code for an startup site. சும்மா இந்த மாதிரி கொடுக்குறீங்க சரிங்களா? HTML வெப்சைட் அப்படின்னு கொடுக்காம HTML code for web template, website template. கோட் இருக்கு, காப்பி பேஸ்ட் பண்றோம். ஒரு கோட் எடுத்து நான் ட்ரை பண்றேன். இப்போ உங்க வெப்சைட் அதே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. மெனு, கான்டாக்ட் அப்படிலாம் வந்திருக்கா? அபவுட் கேட்டரிங் வாஸ் ஃபவுண்ட் சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்ல இருந்து எடுத்த ஒரு கோடு. அவ்வளவுதான். சோ வெப் சர்வர் எப்படி வருது நம்ம பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பரா இருக்கு. HTML இன்பில்ட்டா இருக்கு. இதுல .NET வேணா .NET போடலாம், பைத்தான் வேணா பைத்தான் போடலாம். இதெல்லாம் நான் அடுத்த செஷன்ல வேணா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு விண்டோஸ் சர்வரை ரியல் டைமா அவங்க எப்படி பண்ணுவாங்க? இதுல IAS நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது செக்யூரிட்டி குரூப்பை நம்ம ரூல அலோவ் பண்ணியிருக்கோம். இப்போ லினக்ஸ்ல அதே பண்ண போறோம் திருப்பி. லான்ச் இன்ஸ்டன்ஸ். Thank you for watching the video. So இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த டாபிக் தான் நம்மளுடைய அடுத்த வீடியோ.